ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்னென்ன யோகங்கள் பலன்? ஏன்னா 12 வருடங்களுக்கு பிறகு குரு பகவான் அவரோட உச்ச வீடான கடக வீட்டிற்கு வந்து உச்சம் பெறுகிறார். உங்க ராசியில இந்த நட்சத்திரம்லாம் வராங்க. உத்தரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை 1, 2. ஸோ இந்த குரு பகவான், உங்களோட குரு பகவான் 4க்கு அதிபதி. அதுவும் இல்லாம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி, 7க்கு அதிபதி அவர் தான். பராப வருடம் பிறந்து வைகாசி மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு 1:50 மிதுன வீட்டில் இருந்து கடக வீட்டிற்கு உச்சம் பெற்று குரு பகவான் 12 வருடங்களுக்கு பிறகு உச்ச குருவாக உங்களுக்கு 11ஆம் இடம், அதாவது கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருந்து ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருஷம் அவர் அங்கதான் இருக்க போறாரு. உங்களுக்கு அனைத்து யோகம், ஏன்னா பாதகாதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு அவருக்கு 4ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் 12 வருடங்களுக்கு பிறகு. இதே அவர் வேற இடத்துல இருந்தாருன்னு வச்சுங்களா, பலனே வேற மாதிரி இருக்கும். சோ கன்னிராசி நேயர்கள் கோடீஸ்வர யோகம், தன யோகம், லாப யோகம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குங்க இந்த குரு பயிற்சியால. அது ஒண்ணா பார்ப்போம். என்ன சார் நீங்க சொல்றீங்க, இவ்வளவு நாளா இவ்வளவு கடன் பிரச்சனைங்க, குடும்பத்துல பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, வெளியே போனாலே எனக்கு வந்து கடன் தொல்லை பிரச்சனை எல்லாம் இருந்து வந்த கன்னிராசிகள் என்ன காரணம்னா, 7ஆம் இடத்தில் சனி பகவான் உங்களுக்கு ஒரு வருஷமா இருந்து உங்களுக்கு இருந்த அனைத்து கஷ்டங்கள், தொல்லைகள், பிரச்சனைகள், அதாவது வெளியே போனாலே சட்ட சிக்கல்கள் பிரச்சனை, வெளி உலகத்தில சமூகத்துல வந்து உங்களுக்கு அவப்பெயரு, கெட்ட பெயரு, அதாவது இன்னும் பெருசா பிரச்சனை தாங்க. சொந்தத்துல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, வீட்டுக்கு வந்தா வீட்லயும் பிரச்சனை, கடன் தொல்லை, தொழில்ல வந்து ஏகப்பட்ட பிரச்சனை, அவப்பெயரு, ஏற்கனவே எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் எல்லாம் ஒரு லாபம் வரும்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே லாஸ்ல இருக்குங்க. நான் எப்படி தொழிலை மாத்துவேன் என்ற புலம்பலெல்லாம் மாற்றி உங்களோட கஷ்டத்தையும், உங்களோட பொருளாதாரத்தையும், உங்களோட குடும்ப வாழ்க்கை, பொது வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனையை மாற்றக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவான் குரு பெயர்ச்சி மூலயமாக. அதுவும் இல்லாம அது 11ஆம் இடத்துல வராருங்க. உங்களுக்கு 11ஆம் இடம் வந்து லாபஸ்தானம். லாபஸ்தானத்துல அதுவும் அவர் வந்து உச்சம் பெறும்போது, அதாவது அதிக சக்தி வாய்ந்த அமைப்பை பெறுகிறார். எப்பயுமே ஒரு கிரகத்துக்கான ஒரு வீடுகள் இருக்கு. அந்தந்த வீட்டுக்கு வரும்போது அவங்க முழு பலத்தை அடைவார்கள். அந்த மாதிரி 12 வருடங்களுக்கு பிறகு அவர் அந்த 11ஆம் இடத்துல இருந்து அந்த இடத்தையும், குரு பகவானுக்கு வந்து 3 சிறப்பு பார்வைகள் இருக்கு. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை அமைப்பின் மூலம் அவர் வந்து அந்த 3 வீட்டை பார்ப்பார் அங்கிருந்து. சோ அதனோட அமைப்பையும், அது மூலயமா வர வேண்டிய வசதிகளையும், வாய்ப்புகளையும், தடைகளையும் நீக்கி உங்களுக்கு முயற்சிகளையும், வெற்றிகளையும் கொடுக்கறதுக்கான அமைப்புகளை கொடுப்பார் இந்த குரு பகவான். முதல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடம், அதாவது அவர் வந்து 4க்கு அதிபதி, உங்களோட சுகஸ்தானம் 4ஆம் இடத்துக்கான அதிபதி, சரிங்களா? அவரு உங்களோட 3ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கன்னிராசி நேயர்கள்லாம் இப்ப யாரெல்லாம் இப்போ அந்த மிடில் ஏஜ்ல இருக்கீங்க, ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும், இந்த மாதிரி லோன் ஏதாவது போட்டுட்டு இருக்கீங்க, அந்த அமைப்பெல்லாம் இருந்ததுன்னா 100% உங்களுக்கு லோன் வரத்துக்கான அமைப்பு, வீடு வாங்குறதுக்கான அமைப்பு, வீடு கட்டுறதுக்கான அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா கன்னிராசி நேயர்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், இந்த வருடத்தில் வீடு கட்டும் அமைப்பு, வீடு வாங்கும் அமைப்பு, இடம் வாங்க அமைப்பு வந்து உங்களுக்கு இருக்கு. இந்த குரு பயிற்சி நடந்த உடனே இதை வந்து நீங்க செயல்படுத்துவீங்க, நடைமுறைப்படுத்துவீங்க. இல்ல ஏற்கனவே எனக்கு வீடு இடம் இருக்கு சார், அந்த இடத்துல நீங்க பூமி பூஜை போட்டு வீடு கட்டுறதுக்கான அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார் இந்த குரு பகவான். அதுவும் 9ஆம் இடத்துல. ஏன்னா 9ஆம் இடம் 11ஆம் இடத்துல இருக்கும்போது குரு பகவான் உங்க ராசியோட அது உபஜயஸ்தானங்க. உபஜயஸ்தானத்துல ஒரு கிரகம் வந்து இருந்தாலே உங்களோட ஆசைகள், கனவுகள், உங்களோட வாழ்க்கை லட்சியம், உங்களோட எதிர்கால முயற்சி, எதிர்கால திட்டம். எதிர்காலம் திட்டம்ன்றது என்னன்னா, வேலைக்கு, அதாவது நான் புதிய வேலைக்கு போகணும், புதிய படிப்பு படிக்கணும், இந்த புதிய கல்வின்றது பாருங்க, இந்த துறையில போய் படிச்சு நான் வெற்றி பெறணும், இந்த துறையை நான் செலக்ட் பண்ணணும், இந்த கல்லூரியில போய் சேரணும், இந்த படிப்பு படிச்சா நான் இந்த வேலை கிடைக்கும், இதனால எனக்கு இவ்வளவு வாழ்க்கை மேம்படும், பொருளாதாரத்தில் நான் பெருசா அடைவேன், வெற்றி அடைவேன். எந்த இலக்கை நீங்க நோக்கி முயற்சி பண்றீங்களோ அந்த இலக்கை அடைவதற்கான அனைத்து பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய இடம் தான் 11ஆம் இடம். சோ அந்த 11ஆம் இடத்தில் அதாவது கால புருஷத்து தத்துவத்துப்படி
பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய 9க்கு அதிபதி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனக்காரகனான குரு வந்து லாபஸ்தானத்துல உங்களுக்கு இருக்கும்போது அப்புறம் என்னங்க உங்களுக்கு கவலை? குரு பயிற்சி வளர்ந்த முதலில் நீங்களும் ஒன்னா, அதாவது கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய ராசிகளிலும் வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய ராசிகளிலும் உங்க ராசியும் வருதுங்க, கன்னி ராசியில. அடுத்தது பாத்தீங்கன்னா அவரு 7ஆம் பார்வையா உங்களோட 5ஆம் வீட்டை பார்க்கும்போது நீண்ட நாளா இருந்து வந்த, அதாவது குழந்தை பாக்கியம், குழந்தைக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், குழந்தை இல்லைங்க ரொம்ப வருஷமா. ஏன்னா வேற இடத்துல ஏன்னா ஒரு வருஷமும் குரு பயிற்சி நடக்குதுங்க. ஆனா அந்த அமைப்பெல்லாம் இருக்கு. ஆனா 12 வருடங்களுக்கு வரப்பெறக்கூடிய அந்த குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவர் உச்சக்கட்ட பவர்ல இருக்கும்போது அந்த பார்வை, குருவின் பார்வை உங்களோட 5ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா பார்க்கும்போது கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனை, கணவன் மனைவியிட இருந்த சட்ட சிக்கல்கள், கணவன் மனைவியிட இருந்த அந்யூன்யம் சேரும். கன்னிராசிகள் வந்து இவ்வளவு நாளா இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து குழந்தை பாக்கியத்துக்காக நீங்க இப்போ காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, குழந்தை அமைப்பு, சில பேர் மருத்துவ செலவு மூலயமா பண்ணணும், ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பாசிட்டிவான நியூஸ் வர்றது. இப்போ குழந்தை பாக்கியம் வரத்துக்கான அமைப்பு இந்த குரு பயிற்சி மூலயமா உங்களுக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட எதிர்காலம் படிப்பு, அவங்களோட கல்யாண வாழ்க்கைக்கு நீங்க பெரியவங்களா இருந்தாங்கன்னா குழந்தைக்கு, அவங்களோட குழந்தை வந்து கன்னிராசியில் இருக்காங்கன்னா அவங்களோட கல்யாண வாழ்க்கை அமைகிறது, அவங்களுக்கு மேரேஜ் பண்றதுக்கான அமைப்பு, அவங்களுக்கு அனைத்து சகல வசதிகளும் செய்து கொடுக்க வேண்டியான, அதாவது அவங்களோட குழந்தைகளோட சந்தோஷத்துக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க, அவங்களுக்காக நீங்க செயல்படுத்துவீர்கள். இதெல்லாம் முன்னாடி வந்து பண்ணலாம்னு முயற்சி பண்ணதெல்லாம் தடைப்பட்டு நின்றிருக்கும், சரிங்களா? அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா அவர் வந்து 9ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த தொழில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, வெளி உலகம், அதாவது உங்களுக்கு கன்னிராசிலாம் நான் சொல்லுவேங்க, அரசியல்ல இருக்கிறவங்களும் சரி, ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் சரி, அரசியல் துறையில இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து சரியான அங்கீகாரம், முக்கியமா வந்து கன்னிராசிகள் வந்து இந்த டீச்சர்ஸ், அட்வொகேட்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ், கல்வித்துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சரியான அங்கீகாரம், பதவி உயர்வெல்லாம் இல்லாம இருந்தது பாத்தீங்களா? இந்த வாட்டி நீங்க ப்ரொமோஷன்ஸ், உங்களுக்கு தேவையான அங்கீகாரம், இப்போ வந்து ஒரு நிலையில இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற, உங்களை தகுதிக்கு ஏற்ற, உங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்றக்கான பதவி உயர்வு, பொருளாதார வளர்ச்சி எல்லாமே உங்களுக்கு அமைப்பெல்லாம் இருக்குங்க. உங்க கௌரவத்துக்கு இப்போ நீங்க வந்து அந்த ஒரு ஒரு இடத்துலயே இருக்கீங்க, சில உங்க வீட்டு பக்கத்துலயே இருக்கீங்க, நீண்ட நாளா என்னப்பா இவரெல்லாம் என்னப்பா வேலைக்கு உங்க பேர் வந்து உங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க, உங்க சமுதாயம், உங்க சுற்றி இருக்கவங்களுக்கு என்னப்பா இவராப்பா இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டாரு, இவருக்கா இந்த பேரு, இவர் இந்த நிலையில இருக்காரு. நீங்க ஏதோ ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல எதுல இருக்கீங்க, ஆனா நீங்க அதுலதான் இருக்கீங்களா, ஆனா பெரிய பதவிகள் எல்லாமே ஏதோ ஒரு தெரிவிச்சுக்கலாம், நீங்க அங்க அந்த இடத்துல ஒரு பெரிய பதவி பொறுப்பேற்று ஒரு வீட்டு வாசல்ல ஒரு நேம் போடுற அளவுக்கு வந்தோன்னா வீட்டு பக்கத்துல எல்லாம் பார்ப்பாங்க, சார் நீங்க அங்கதான் இருக்கீங்களா, இந்த துறையில தான் இருக்கீங்களா, நீங்க தான் இந்த ஸ்கூலுக்கு உயர் அதிகாரியா, நீங்க தான் இந்த ஸ்கூல்ல பொறுப்பேற்று இருக்கீங்களான்ற மாதிரி உங்களுக்கு தேடி வருவாங்க. சார் இவ்வளவு நாளா இருக்கீங்க, உங்களை நான் கண்டுக்கவே இல்லை சார், எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, உங்களோட உதவி தேவை, என் பசங்களுக்கு இந்த காலேஜ்ல படிக்கிறதுக்கு நீங்க உதவி பண்ணுங்க, ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு நீங்க உதவி பண்ணுங்கன்ற அமைப்பெல்லாம் கொடுத்து புகழின் உச்சிக்கு போகக்கூடிய அமைப்பை கொடுத்துடும். ஏன்னா லாபஸ்தானத்துல வந்து குரு பகவான் உச்சம் அடையும் போது உங்களோட கனவு, உங்களோட ஆசைகள், குடும்ப வாழ்க்கை, பொருளாதாரம், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆசையை நிவர்த்தி செய்யக்கூடிய இடம் 11ஆம் இடம். இந்த இடத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று குரு பெயர்ச்சி நடக்கும் போது கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு அனைத்து வளங்கள், செல்வங்கள் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். வணக்கம்.